அனைவரும் அமைதி காத்து தொழில் ஒத்துழைப்பு கொடுக்குமாறும், அதைத் தொடர்ந்து நாம் என்ன வருங்காலத்தில் செய்யலாம், எப்படி செய்யலாம் என்பதை பற்றி விவாதிப்போம். இப்பொழுது தலைமுறையாகுவார்கள். தலைவருரை இறுதியாக இருக்கிற காரணத்தால் இப்பொழுது தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. தீர்மானம் வாசிக்கப்பட்ட பிறகு சங்கத்தினுடைய வரவு தாக்கல் செய்யப்படும். அதைத் தொடர்ந்து பேச விரும்புகிற ஓடர்கள் பேரிட்டால் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும். அதைத் தொடர்ந்து நிர்வாகிகளும் மூத்த உறுப்பினர்கள் பேசுவார்கள். இறுதியாக தலைவர்கள் தீர்மானங்கள். தமிழ் திரைப்படத்துறையில் உள்ள தயாரிப்பாளர்கள், குறிப்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள், முன்னாள் பொருளாளரும் தற்போதைய செயற்குழு உறுப்பினருமான டாக்டர் அழகன் தமிழ்மொழி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் உயிரியலான கலைமாமணி விருது வழங்கியதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன் அவர்களுக்கும், இசை நாடக மன்ற தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் இந்த பொதுக்குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. வருடந்தோறும் 2 திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு கலைமாமணி வழங்கி கௌரவிக்க வேண்டுமாய் இந்த பொதுக்குழு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து கேட்டுக்கொள்கிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் படப்பிடிப்பு நடத்திட ஒரே இடத்தில் அனுமதி என்ற ஒற்றைச்சாலை முறையை ஏற்று அரசாணை பிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், அதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு செய்தி மற்றும் தமிழ்நாட்டுத்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன் அவர்களுக்கும் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் இந்த பொதுக்குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதேபோல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலம் உள்ளூர் சேவை வரியை நீக்க வேண்டும் என கேட்டு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஆய்வுகளோடு பரிசீலனை செய்த 4% குறைந்த அரசாணை பிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், அதற்கு உறுதுணையாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த பொதுக்குழு தெரிவிக்கிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களின் முதல் தொழிலாளர்கள் வரை அனைவருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிக்கொள்ள கடந்த 2026ஆம் ஆண்டு அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் சென்னை அடைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஐயனூரில் உள்ள 100 ஏக்கர் நிலம் வழங்கினார். அந்த இடங்களை அரசாணை புதுப்பிக்கப்படாமல் இருந்து வந்தது. அந்த அரசாணையை புதுப்பிக்க வேண்டும் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கோரிக்கையை தாயுடன் பரிசீலனை செய்து உடனடியாக மேற்படி அரசாணையை புதுப்பித்து தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், உறுதுணையாக இருந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த பொதுக்குழு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று தமிழ் திரைப்படத்துறையில் தென்னிந்திய ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்பட்ட மக்கள் கலைஞர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வாழ்ந்த தெருவிற்கு ஜெய்சங்கர் சாலை என்று பெயர் சூட்டப்பட்டதற்கும், நடிகர் திரு விவேக் அவர்கள் வசித்த தெருவிற்கு சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் பெயர் சூட்டப்பட்டதற்கும், நாடக கலைஞர் திரு S.T. சேகர் அவர்களின் தந்தையார் திரு S.P. வெங்கட்ராமன் அவர்கள் வசித்த தெருவிற்கு S.T. வெங்கட்ராமன் தெரு என்று பெயர் சூட்டப்பட்டதற்கும், இயக்குநர் சிங்கம் கே. பாலச்சந்தர் அவர்கள் பெயரில் போக்குவரத்து என்று பெயர் சூட்டப்பட்டதற்கும் அரசாணை பிறப்பித்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், உறுதுணையாக இருந்த துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த பொதுக்குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. தமிழ் திரைப்படத்துறையிலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரைப்பட தயாரிப்பாளர்